ஒரு கலாச்சார செயல்பாடு. ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால் திரும்பி பார்த்தால் நாம் நம்முடைய தோளை தட்டி கொண்டு பெருமைப்படுவதைப் போல நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் என்றால் காலச்சூடு நிச்சயமாக தன்னுடைய they can pat on their shoulders. அந்த அளவிற்கு ஏன்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய விற்பனை இருக்கும் சொல்லுங்கள். நம்ம ஊரில் ஒரு நல்ல புத்தகமே வந்து ஒரு 1000 காப்பி விற்றா பெரிய விஷயம். அப்போ இது போன்ற புத்தகங்களை யார் வாங்குவார்கள் என்றெல்லாம் யோசிக்காமல் பதிப்பிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு பதிப்பை சரவணன் வந்து கொடுத்துருக்கார். சரவணனுடைய பதிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா அதனுடைய அட்டவணை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எதையுமே விட்டுறக்கூடாது. ஒரு குற்றால அருவியில் போய் நின்னீங்கன்னா ஒரு அண்டா எடுத்துகிட்டு போய் மொத்த அருவியும் கையில் பிடிச்சிக்கிட்டா கூட அவருக்கு மனசு ஆறாது. அந்த அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து அந்த புத்தகத்தில் போட்டுருவார். இதில் கடைசியில் 2 கட்டுரை இருக்குது, முக்கியமான கட்டுரை இருக்குது. சுதேசமித்திரனில் வெளிவந்த ஒரு புத்தக விமர்சனம், அதாவது முதல் பகுதி வந்தபோது வந்த ஒரு இது அதை வந்து சேர்த்துருக்காரு இதில் சுதேசமித்திரனில் வந்தது. அடுத்தது காணாசு வந்து வாசித்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பில் வந்து 2வது தொகுதி. அதில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி எழுதிய முதல் பாகம் வந்தபோது, 2ஆம் பாகம் இப்போ வெளியாகலை, முதல் பாகம் வந்தபோது தமிழில் முக்கியமாக வந்த ஒரு சரித்திரம் என்பது இது. நிச்சயமாக அவங்க வந்து எல்லாரும் வாசிக்கணும் அப்படின்னு காணாசு எழுதிய அதை வந்து இதில் வந்து எழுதியிருக்காரு. அதே போல் உவேசாவுடைய அடிக்குறிப்புகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. உவேசா நிறைய விஷயங்கள் எழுதுவார். அதோட அடிக்குறிப்புகளில் அது ஒரு தனி வரலாறு.